அவங்க அடக்கிங் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதவி ரங்கராஜ் விஷயம் பெருசாச்சு. அந்த ஜாய் கிறிஸ்டலா பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னாங்க. அந்த பொண்ணு ஒரு பதிவு போட்டுருந்துச்சு. அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் கண்ணு மாதிரி இருக்கு காது மாதிரி இருக்குன்னு அவர் வந்து அதே இதை வச்சு அவர் இல்லைன்னு சொல்ல, ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஜாய் கிறிஸ்டாவை, ஃபர்ஸ்ட் மனைவியோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தேன், 2வது ஜாய் கிறிஸ்டாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த குழந்தையும் எடுத்துதான், அதை நான் மறுக்கல அப்படின்னு இருக்காரு. இப்படி சொன்னதுனால அந்த குழந்தையின் தந்தை தான் தான் என்பதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டார். குழந்தை மற்றும் தாயை ஜாய் கிறிஸ்டிலாவை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் சங்கம் பரிந்துரை. என்ன அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டைவர்ஸ் ஆகாம 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2வது பொண்டாட்டிக்கு குழந்தையும் கொடுத்துட்டு கடைசி ஆத்து விட்டாங்க. அதனால வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. சரிங்களா? பிளஸ் இவங்க 2 பேரும் பராமரிப்பையும் அவர் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விஷயம் பெருசாயிடுச்சு. ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு, இதுக்கு மேலே போச்சுன்னா பெருசாகுன்னு சொல்லிட்டு இவரே ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லது. என்னன்னா இப்ப தண்டனை விழுந்தாலும் குறைஞ்சபட்ச தண்டனை, ஏன்னா ஒத்துக்கிட்டாருல, அதனால நான் கிடைக்காதுன்னு சொல்ல, ஒத்துக்கிட்டதுனால குறைஞ்சபட்ச தண்டனை இருந்தால். சரிங்களா? பிளஸ் மெயின்டெனன்ஸ் மாசம் 2 பேரும், அந்த குழந்தையும் சரி அந்த ஜாய் கிறிஸ்டலும் சரி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.